இங்கே வந்திருக்காரு பெரியவர் அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ விசேஷத்துலேயும் வந்திருக்கீங்க. அண்ட் டைரக்டர் ஐஸ்வர்யா ராஜன் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எவ்வளோ ட்ரெஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்ததுக்கு. கனந்தவன் எனக்கு வந்து நான் 2 இயர்ஸ் முன்னாடி மீட் பண்ணேன். அப்போவே அவர் என்கிட்ட கேட்டார் ஏதாச்சும் ஒரு படம் நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் நான் வந்து சரி நம்மளுக்கு நம்ம இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம பிஸ்னஸுக்கு அவர் கூப்பிட்டு எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்ட்டு நான் அதை பெருசாக எடுத்துக்கல. அப்புறம் ஒரு 1 month முன்னாடி மீட் பண்ணோம். அப்போ நான் சொன்னேன், இல்லை சார் நான் ஒரு பெரிய லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அவர் வந்து அந்த பெரிய லெவலே நீ என் மூலியமாக தான் வரணும் அப்படின்ட்டு எனக்கு எவ்வளோ ட்ரெஸ் பண்ணி எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக என்னோட ஃபுல் ஹார்ட் ஒர்க் என்னோட எல்லாம் பெஸ்ட்டுமே இந்த படத்துக்கு நான் கொடுப்பேன். ஸோ இந்த படம் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகணும்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். தேங்க்யூ. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கை உங்கள் எண்ணத்தை பார்க்கும்போது வாழ்க்கை வந்து சின்னதாக தான் தெரியுது எனக்கு. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு குட் ஹார்ட் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். இது இன்னும் கண்டினியூ ஆகணும். ஸோ சினிமாவில் இன்னும் பெரிய லெவலில் நீங்கள் போகணுன்ட்டு என்னோட மிகப்பெரிய ஆசை. இந்த நிறைய பேருக்கு நீங்கள் இந்த சான்சஸ்லாம் கொடுக்கணும்னு நான் விஷ் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Thank you sir. Thank you so much. I kindly request you to stay back for a picture moment kaga. I request Aishwarya Rajnikant ma'am to please join us on stage along with Suraj sir. சினிமால ஒவ்வொரு வாட்டியும் தானே வந்து ஒரு அன்வைட்டபிள் பொசிஷனா கிரியேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பர்சன். இங்க வந்து ஒவ்வொருத்தங்களும் அவங்களுடைய ஒர்க்கை வந்து அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க. முக்கியமா இந்த டெக்ஸ்லா திரைப்படத்துல எவ்வளோ ஒரு ஹார்ட் ஃபெல்ட் ஒர்க் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. And 2 minutes of teaser வந்து ரிலீஸ் ஆச்சு. I think that speaks for itself. படத்துலேயே ஒரு சின்ன ஒரு டீசர் வந்து அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல் நுவான்சஸோட இருக்குது. ஸோ ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேம் வெரி ஹாப்பி ஃபார் எவ்ரி ஒர்க் தட் யூ டூ. ஸோ டெக்ஸ்லா படமும் வந்து ஒரு சூப்பரான சக்ஸஸாக இருக்கும் போது அன்டவுட்லி. ஸோ விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். வாங்க ஒரு சில வார்த்தைகள் இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களே நம்ம ஒரு மீட்டிங் வைக்கிறோம். எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு. ஆல் ப்ரெஸ் இட்ஸ் ரொம்ப நல்ல தொடக்கம். தேங்க்யூ ஆல் ஃபிலிம் ஃபேமிலி ஃபார் பீங் ஹியர். மை அம்மா, அனிருத், பாலாண்ணா, தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்ணன் சார், தேங்க்யூ ஃபார் ட்ரஸ்டிங் இன் மீ அண்ட் மை டீம். தேங்க்யூ ஜெய், சுராஜ் சார், தேங்க்யூ டு பி ஆன் போர்ட். I wish all of you give me your blessings and hoping and praying to move forward successfully. Thank you. Thank you ma'am. Thank you so much. அடுத்ததாக கதையின் நயனாரமான ஒரு கதாநாயகர் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதுல வந்துட்டு இந்த படத்துக்கு அந்த கேள்விக்கான விடை வந்து கதை தான் வந்து பிரதானம். அதுக்கு வேல்யூ ஆட் பண்ற மாதிரி ஒவ்வொரு ஆக்டர்ஸ் ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ் வந்து ஆட் ஆகியிருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் படத்துடைய போஸ்டர் பார்க்கப்போ சரி, அனௌன்ஸ்மெண்ட் பார்க்கப்போ சரி, நம்மளுக்குலாம் அதிகமான ஹாப்பினஸ் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து சுராஜ் சார். அவருடைய பேரும் அவருடைய ஃபோட்டோ தான். இவர் இருக்காரு அந்த படத்தில் அப்படின்னு ஒரு ஆச்சரியமா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒவ்வொரு கதாபாத்திரம் என்ன வரைக்கும் பிளே பண்ணதில் அவ்வளோ ஒரு இன்னசென்ஸ் இருக்கும், அவ்வளோ ஒரு ஜெனுவினிட்டி இருக்கும். ஹார்ட் அண்ட் சோல் போட்டு ஒவ்வொரு கேரக்டரும் பிளே பண்ணுற ஒரு பர்சன் நீங்கள். வி லவ் யூ ஸோ மச் as an actor and as a person also. ஸோ அடுத்ததான் உங்களை தான் நான் கூப்பிட்டு போகிறோம். ப்ளீஸ் மேடைக்கு வாங்க சார். ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் பேசணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஒரு மலையாளத்தில் வரும்போது ஒரு அடிப்படை சூப்பர் ஸ்டாரான சார் படிச்சு சார்ந்து இதுவரை மலையாளத்தில் மொத்த படமும் கண்டுபிடிக்கும். இந்த ஃபேவரட் மூவி டிரைவிங் லைசன்ஸ். அதுக்கப்புறம் அங்கே ஒரு படம் ஒரு தமிழில் எடுக்கணும்னு ஒரு ஆഗ്രഹം உண்டு. சார் എന്തെങ്കിലും ഒരു ഐഡിയ ഉണ്ടോ? നമുക്ക് പേഴ്സണലി സംസാരിച്ചപ്പോൾ 100% അടിപൊളിയായി ചെയ്യണം. தேங்க்யூ வெரி மச் சார். தமிழில் ஒரு சூப்பராக அடிப்படையாയിട്ട് கருத்துங்க. என்னோட வாழ்த்துன்னு தான் சொல்லணும். நல்லா வரணும். கண்டிப்பாக யூ ஆர் மை ஹார்ட். தேங்க்யூ சார். இந்த படத்தில் எனக்காக கதையை கூட நான் அப்புறம் கேட்டுக்கிறேன், நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க பார்த்துக்கிறேன்னு சொன்னது என் மேலே உள்ள மதிப்பு மரியாதை ரொம்ப மதிக்கத்தக்க இடத்துல இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். எஸ் சார், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த கதை கேட்டிருப்பீங்க ஒரு தடவை. கதை நல்லா வந்திருக்கு. கதையும் கேரக்டர்ஸும் நல்லா வந்திருக்கு. சூப்பராக நடப்பதும் அது எப்படி சார் படத்தில் ரொம்ப ஒரு வேறு விதமாக வில்லனாக இருந்தாலும் சரி, காமெடியாக இருந்தாலும் சரி, வேறு வேறு பண்ணி ஸ்டேஜில் ரொம்ப கம்மியாக பேசுறீங்க. வார்த்தையே வரமாட்டேங்க. வார்த்தையே வரவே. எல்லாருக்கும் வணக்கம். ஐஸ்வர்யா மேம் கூட ஒர்க் பண்ணது பெரிய சந்தோஷம். தேங்க்யூ மேம். இது மாதிரி ஜெய் லேபர் சீரீஸ் நான் பார்த்தேன். டைரக்டர் ஹாய் சார்.
நல்ல சூப்பராக இருந்துச்சு. உங்கள் கூட ஒர்க் பண்ணது பெரிய சந்தோஷம். கண்ணன் ரவி சார் என்னோட ஃப்ரெண்டு தான். ஒரு 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சு. உண்மையான மனுஷன் தான். அவரோட ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே அதை பார்க்கணுன்னா அவர் வீட்டில் போயிடுச்சு. சேச்சி ஹாய் அக்கா தீபக் அவரோட ஃபேமிலி எல்லாமே எனக்கு தெரியும். அவர் சிம்மகத்தில் எல்லாம் வளர்க்குறது, டைகர் எல்லாம் வீட்டிலே இருக்கு. பெரிய டைகர் இவருக்கு இருக்கு. ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். சார் கூட ஒர்க் பண்ணதில் பெரிய சந்தோஷம். தேங்க்யூ. உண்மையான மனிதன் தான். ரொம்ப நன்றி சார். இத்தனை தூரம் வந்துட்டு எனக்கு வேண்டிட்டு ஸ்டோரியில் அபிநயிச்சிருக்கு. சார்ந்த ஒரு ரோல் அறிவுரை எடுப்பாங்க. 3 இட்டு சார் கொடுத்துருக்கு. பட் இட் வில் பி தமிழ்லையும் மலையாளத்திலும் அடிப்படையாக தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். இந்த டெக்ஸ்லா படத்திருவிழாவுக்கு வருகிற அனைவருக்கும் வணக்கம். கலை வித்தரகர்கள் 2 பேர் இருக்கிறாங்க, பேர் சொல்லிட்டு எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தை கேரக்டர் பண்ணுறேன். ஐஸ்வர்யா மேடம் வணக்கம். சரி, நன்றி. நன்றி நன்றி ஐஸ்வர்யா. என்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் சொன்ன ஒரு வார்த்தை, அது கடைசி வரைக்கும் இந்த படம் முடிய வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் பெர்மிஷனோட அவங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. இந்த படம் 3/4 முடியும் போது அடுத்த படத்துக்கு நான் உங்களுக்கு கம்மி பண்ணேன் ப்ரொடியூசரை வச்சு. ஓகே, தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற எல்லா பெரியவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றி. திரு ஜெய்சார் அவர்கள், திரு சிராஜ் அவர்கள், ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். இது கண்ணன் சார் வந்து அவரை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க. நானும் பேசணும்னு நினைக்கிறேன், ஆனால் பட் நாட் அட் த ஸ்டேஜ். அதனால நல்ல மனது கொண்ட ஒரு நல்ல தயாரிப்பாளர், அவர் மனசு மாதிரி நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த படத்தில் திரு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிக்கணுன்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான். இவர் என்னை கூட இந்த படத்துக்காக பேசும்போது வேற எதுவுமே நான் பேசல, எதுவுமே பேசல நினைக்கிறேன். எதுவுமே பேசல, சைலண்டா ஏன்னா அவருக்கும் எனக்கும் இருக்கிற நட்பு வந்து சிவாங்க தெரியும் நினைக்கிறேன். ஒரு விஷயம் நன்றி சொல்லணும். இந்த விஷயமா பேசும்போது ஒரு 3 பேருக்கு நான் பெரிய நன்றி சொல்லணும். சுராஜ் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஒரே வார்த்தை தான் சொன்னார். கண்ணன் சார் என்ன சொல்றாரோ அதுதான் முடிவுனாரு. அதே மாதிரி ஆனந்தராஜ் சாரும், சார் நான் அவங்கள்ட்டெல்லாம் பேசவே மாட்டேன், நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க போயிட்டாரு. ஜெய் சொல்லவே வேண்டாம் அங்கிள், நீங்கள் பேசவே கூடாது, நீங்கள் பாட்டு போய் பாருங்க. 3 பேருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு தமிழ் சினிமா வந்து ரொம்ப நல்லா போகும். அது எல்லாத்தையும் பண்ண முடியாது, ஒரு சில பேர் தப்பாகவும் யூஸ் பண்ணுவாங்க. பட் அதனால் இந்த சப்போர்ட் உங்களுக்கு வேறு மாதிரி இருந்தால் நான் எதையும் பாக்கி வைக்க மாட்டேன். கண்டிப்பாக படம் ஜெயிக்கும் போது அது இதை தாண்டி ஒரு வேறு லெவலில் இருக்கும் நிச்சயமாக. நன்றி சார். தேங்க்யூ ஐஸ்வர்யா அண்ட் ஜெய் அண்ட் சிவாஜ் சார் எல்லாருக்கும். இந்த படத்தில் பணியாற்றுகிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. விழாவுக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். பாதி பேருக்கு என்ன தெரியாது, நான் வந்து திரையரங்கு உரிமையாளர் ஃப்ரம் சேலம், டிஎன்கே ராஜன் பேர். இன்னைக்கு எங்கள் சினிமா தேட்டருக்கு நிலைமையில் இவர் பல படம் பூஜை போட்டு இருக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டோம். சினிமாவுக்கு வந்த அவதார புருஷனாக இவரை நான் நினைக்கிறேன். நான் சிவா சார்கிட்ட அவரை பற்றி 2 வார்த்தை வாழ்த்து பேசணும், நான் பேசிட்டு போடணும்னு சொல்லி கேட்டு தான் வந்தேன். அனுமதி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துட்டேன். என்னோட முதல் படம் ராவண படத்துக்கு அதிக கலெக்ஷன் பார்த்தது சேலம் தான். ஏன்னா அது இப்படி நாம் இருக்கக்கூடாது. இந்த படத்தையும் ரொம்ப கலெக்ஷன் பார்த்தது தான். கலெக்ஷனுக்காக சொல்ல என்னோட நேம் ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக சார் சொன்ன மாதிரி
சினிமாவில் வந்து நிறைய பேர் வருவாங்க போவாங்க. அதே மாதிரி இது என்னோட சீசன். டைம் நிறைய பேர் வருவாங்க. கண்டிப்பாக வரணும். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கோல்டு அதனால் கொஞ்சம் வாய்ஸ் இருந்தாலும் வந்து இது ஒரு முக்கியமான படம். அது இந்த படத்துக்கு பூஜைக்கு வரணும்னு கண்டிப்பாக நான் முதலே வந்துட்டேன். நான் தான் முதல்ல வந்தேன். வந்து இங்கே வந்து வெயிட் பண்ண ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் வந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தில் எனக்கு ஈடுபாடு உண்டு. அந்த ஈடுபாடு வந்து வரத்துக்கு காரணமே வந்து என்னென்னா மேடம் தான், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். அவன் வந்து ஒரு பீரியட் ஃபிலிமில் வந்து ஒரு கெட்டப்பில் எனக்கு வந்து ஒரு குட் ரோல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை நான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்னா ஒரு 80s ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஆஸ் அன் ஆக்டராக இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அப்புறம் கண்ணன் ரவி சாரை பற்றி சொல்லணும்னா எனக்கு நிஜமாகவே தெரியாது. அவரோட இந்த படம் வந்து பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் நிறைய படங்கள்லாம் பண்ணுறாரு. துபாய் பேஸ்ட் கேள்விப்படுறேன். சார் சூப்பர் சார், ஆல் த பெஸ்ட்டு. நிறைய படங்கள் எடுங்க. எங்களை மாதிரி நடிகர்களுக்கு வந்து சான்ஸ் கொடுங்க. ஃபங்க்ஷன் இல்லை சார். தேங்க்யூ தேங்க்யூ. அப்புறம் இந்த கிரேட் சௌத்ரி சார் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பாலா சார் வந்திருக்காரு. சமுத்திரகனி சார் வந்திருக்காரு. சார் வந்திருக்காரு. பொலிட்டிக்கல் லீடர் அவரும் வந்திருக்காரு. பெரிய விஷயம் அது. அம்மா கை சிவாவும் வந்திருக்காரு. பெரிய விஷயம் அது. ஆனந்த் ராயோட கிளாஸ்மேட்டும் வந்திருக்காரு. படத்து ஹீரோ ஜெய் அவரும் வந்திருக்காரு. மற்றபடி சூப்பர். ஏன்னா நானும் வந்து ஜனகணமனை வந்து மீட் பண்ணேன் சுராஜ். ஸோ அவருக்கு எனக்கு நல்ல தொடர்பு உண்டு ஜனகணமனிலிருந்து. சார் சொன்ன மாதிரி நீங்கள் மட்டும் ஃபேன் இல்லை சார், நானும் அவரோட ரொம்ப பயங்கரமான ஃபேன். இஸ் குட் ஆக்டர். அப்புறம் சார் நன்றி. அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஒரு மேடையில் எனக்கு சான்ஸ் கொடுத்து பேசுறது அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆல் தி பெஸ்ட். வணக்கம். நன்றி. தேங்க்யூ சார்.